ஹெவி க்ரீம்ல வந்து எப்படி நெய் செய்யறேன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கு 64 ounce ஹெவி க்ரீம் எடுத்துருக்கேன் நெய் செய்யறதுக்கு. இப்போ நான் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீமாக வந்துட்டு இதை இனி லோ ஸ்பீடில் வச்சு நாங்கள் பீட் பண்ணுவோம். இப்படி நல்லா அடிக்கல நல்லா இறுகி வரும். இதை நாங்கள் இன்னும் அடிக்கணும். நல்லா இறுக்கமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டர் மில்க் வேறையா வந்து கொண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பட்டர் மில்க் வேறையா வந்திருக்கு. இங்கே வெண்ணெய் வேறையா எடுத்திருக்கிறேன். இப்போ நான் இந்த பட்டர் மில்கை வேறையா வடிச்சு எடுக்கிறேன். இப்போ இதில் உள்ள தண்ணியையும் நல்லா இறுக்கி புழிஞ்சு விடுறேன். நான் இதில் கோல்டு வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன், குளிர் தண்ணி. அதில் வந்து இந்த பட்டர் நல்லா கழுவி எடுக்கும். அதாவது இதில் உள்ள பட்டர் மில்கையும் கழுவ எல்லாம் வந்துடும். இப்போ நான் இதை வந்து அடுப்பில் போட்டு நெய் காய்ச்சி எடுக்க போகிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சு நாங்கள் குக் பண்ணுவோம். ஹீட் வந்து எப்பயும் பார்த்துக்கணும், மீடியம்லேயே வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருகி கொண்டு வருது. இப்போ நான் வந்து ஒரு 2 வருஷமா இப்படித்தான் நான் நெய் செய்து பாவிச்சு கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னா இப்போ எல்லாரும் சொல்லினா நெய்யில வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற வேக்ஸ் கலக்கினம் என்று சொல்லி, அப்ப அதால நாங்களே இப்படி செய்து பாவிச்சுட்டா எங்களுக்கு சுத்தமான நெய்யா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கரைஞ்சிட்டுது. இந்த கலர் மாறி வர மட்டும் நாங்கள் இப்படி காய்ச்சோம். இப்படி நல்லா கொதிச்சு வந்தோடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஆறிட்டுது. நான் எந்தளவு நெய் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த மெஷரிங் கப்பில் எடுத்தேன். நான் எனக்கு 700 ml வந்திருக்கு. இப்போ இதை நல்லா வடித்து இதுக்குள்ளே ஊற்றி விட போகிறோம்.
ஈரமில்லாத ஒரு பாட்டிலாக எடுத்து வச்சுக்கொள்ளணும். நீங்களும் இதே மாதிரி இப்படி சுத்தமான நெய் வீட்டிலேயே செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.